டிக்டாக் திரும்ப வந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? 2020 ஜூன் மாசத்துல நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் டிக்டாக், ஷேர் இட், யூசி ப்ரௌசர்னு கிட்டத்தட்ட 59 சீன ஆப்ஸை பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, தேசிய பாதுகாப்புக்காகவும் நம்மளோட யூசர் டேட்டா எல்லாமே இங்கேருந்து சைனாக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற ஒரு டவுட்னால இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த 2025 ஆகஸ்ட் மாசத்துல புதுசாக ஒன்றத்தை கொளுத்தி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டிக்டாக்கோட வெப்சைட் இந்தியாவில் ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேருக்கு டிக்டாக் மறுபடியும் வரப்போகுதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஆனால் உண்மை என்னென்னா, ப்ளே ஸ்டோர்லேயும் சரி ஆப் ஸ்டோர்லேயும் சரி அந்த ஆப் கிடைக்காது. இது சம்மந்தமாக அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த விதமான அன்பிளாக் இஷ்யூவும் ஆர்டர் பண்ணலை, டிக்டாக் பேன் பண்ணது தான். இதை மீறி அந்த ஆப் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிக்டாக் இருந்தப்போ பல சாதாரண மக்களோட வாழ்க்கையை செலிப்ரிட்டி லெவலுக்கு மாற்றுச்சுன்னு தான் சொல்லணும். உதாரணமாக ஜிபி முத்து, அமலா சாஜி, திருச்சி சாதனான்னு இந்தியா ஃபுல்லாக டிக்டாக் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப்பாக மட்டும் இல்லாமல் பல பேருக்கு இது ஒரு லைஃப் சேஞ்சிங் பிளாட்ஃபார்மாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வெப்சைட் ஓப்பன் ஆனது ஒரு கிளிச்சு தான். அஃபிஷியலாக இன்னும் டிக்டாக் வரலை. கவர்மெண்ட் இதை பேன் பண்ணது தான். இருந்தாலும் டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸு, மோஜ் ஜோஷ் மாதிரியான இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸ் உட்பட டெவலப் ஆச்சுன்னே சொல்லணும். அதனால் டிக்டாக் இப்போ மறுபடியும் வந்தால் கூட காம்படிஷன் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சுச்சுவேஷனில் டிக்டாக் மறுபடியும் வந்துச்சுன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸே போதும் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.